ஹலோ, ஐம் டாக்டர் சுகன்யா, மகாலட்சுமி டென்டல் கிளினிக், திருப்பூர். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் ரொம்ப பல்லு கடிக்கிற பழக்கம் சில பேருக்கு இருக்குது. நான் ரொம்ப சவுண்டு கேட்குது, பக்கத்தில் படுத்து தூங்குறவங்களுக்கு ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸே இருக்குது, அந்த அளவுக்கு கிறுக்கிறுன்னு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன, எதனால் அந்த மாதிரி பல்லு கடிக்கிற பழக்கம் இருக்குது மேம்? பல்லு கடிக்கிற பழக்கம் எதனால் வருது, அதை எப்படி சரி செய்கிறதுன்னு தான் பேச போகிறோம். பல்லு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த நார்மலாகவே இந்த கடிக்கிற மாதிரி பிரச்சனைகள் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பல்லு வந்துட்டு ஜா வந்து ரொம்ப டைட்டன் ஆகும். நைட் டைமில் இந்த மசில்ஸ் ரொம்ப டைட்டன் ஆகும்போது உங்களுக்கு அந்த பல்லு கனெக்ட் ஆகி ரொம்ப தேய்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். இது எப்படி சரி செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா மசாஜ் மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸாக உட்காந்து மசாஜ் மாதிரி பண்ண விடணும். அப்புறம் 5 மினிட்ஸ் நல்லா மூச்சை இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு காம் ஆனதுக்கப்புறமா தூங்கணும். அதுக்கப்புறம் ச்சியூவிங் கம் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, அது பபிள் கம் சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு அதே ஒரு மாதிரி நைட் டைமில் அதுவே கண்டினியூ பண்ணுற மாதிரி கடிக்கிற மாதிரிலாம் தெரியும். இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்? பல்லு கடிக்கிறதுனால சத்தம் மட்டும் கேட்குறது பிரச்சனை கிடையாதுங்க. அது வந்து பல் கூச்சத்தை ஏற்படுத்தும். பல் தேய்மானம் அடைகிறதுனால பல் கூச்சம் இருக்கும். இன்னொன்று, சில பேருக்கு விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கும் போது, விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பல் கடிக்கிற பழக்கம் வந்து தொந்தரவு கொடுக்கும். இதெல்லாம் நம்ம சரி செய்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டு. இது பல் கடிக்கிற பழக்கம் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது காலையில் நேரத்தில் எழுந்ததுமே இந்த ஜா போன்லாம் வலிக்கும். ஸோ இதை இயர்லியராக சரி பண்ணணும். அப்படி இயர்லியராகவே இந்த வீட்டில் இருக்கும்போது இந்த ரிலாக்ஸாக இது காம் பண்ணுறது, சீவிங் கம் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது இந்த பிரச்சனைங்க சரியாயிடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. அப்படி கண்டினியூ ஆகிட்டு இருந்ததுன்னா டென்டிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு மவுத் கார்டு மாதிரி போட்டுவிடுவாங்க, பல் கடிக்கிற பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக. அதையும் போட்டுக்கலாம். ரொம்ப சீரியஸாக ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்ருக்குன்னா அந்த வியர் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். தேங்க்யூ.